வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஜனவரி 29 வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி நகரும் காற்று சுழற்சி காரணமாக மீண்டும் கிழக்கு காற்று குவிதல் இலங்கையில், குறிப்பாக இலங்கையின் தென் கிழக்கு தெற்கு பகுதியில் முழுமையாக நடைபெற இருக்கிறது. வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே ஓரளவும், தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளுக்கு வரக்கூடிய, அதாவது இலங்கையை பொறுத்த வரைக்கும் 30, 31, 1, 2 தேதிகளில் 3ஆம் தேதி கூட இருக்கும். ஆனால் நல்ல ஒரு இலங்கைக்கு மழைனா 31, 1, 2 தென்னிலங்கை மற்றும் தென்கிழக்கு இலங்கையில் தான் மழை நன்றாக இருக்கும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் 31, 1, 2, தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்கள் தென் கடலோரம், அதாவது மேகமூட்டம், தூறல், நனைக்கும் மழை அவ்வப்பொழுது. அது தென் மாவட்ட கடலோர பகுதிகளுக்கும் டெல்டாவின் கடலோர பகுதிகளுக்கும் சற்று உறுதியாக தெரியுது. உள் டெல்டாவிற்கும் தென் மாவட்டங்களின் உள்பகுதிகளுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிறது, கூடுதல் வாய்ப்பே இருக்கிறது. இந்த தகவல் தண்ணீர் எதிர்பார்த்து இருப்பவர்களுக்கான அறிக்கை அல்ல. அறுவடைக்காக தயாராக இருக்கக்கூடிய நெல் தானியங்களை அறுவடை செய்வதற்காகவும் நனைக்கும் மழைப்பொழிவுகள் இருப்பதை அறிந்து அதற்கேற்ற அறுவடை பணியை முடித்துக் கொள்வதற்கான அறிக்கை என்பதை நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும். வரக்கூடிய 1, 2 தேதிகளிலே டெல்டா மாவட்டங்கள் கொஞ்சம் வடக்க போனீங்கன்னா அது கடலூர் மாவட்டத்தோட பரங்கிப்பேட்டை, சிதம்பரம், அந்த பிச்சாவரம், முடசலோடை இது வரைக்கும் தான். அதற்கு தெற்கே கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள கடலோர பகுதி, மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூரோட கடலோர பகுதி, புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் கடலோரம் மற்றும் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரியோட கிழக்கு ஓரம், அதாவது வங்கக்கடலோர பகுதி, இங்கே மட்டும் வரக்கூடிய 1, 2 தேதிகளில் நனைக்கும் மழை, லேசான மழை, ஒரு சில இடங்களில் மிதமான மழை, ஓரிரு இடங்களில் சற்று கனமழை, 1-2 இடம்தான் இருக்கும். அது எந்த இடத்துல வேணாலும் அமையலாம். அதனால் மழையை பொறுத்த வரைக்கும் மழை பெய்யும் என்று எதிர்பார்க்க வேண்டாம். ஆனால் கண்டிப்பாக மழையை எதிர்நோக்கி இருப்பதை விட அறுவடை விவசாயிகள் நனைக்கும் மழை, லேசான மழை இருக்கும் என்பதை, இது அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் என்பதை நினைவில் கொண்டு 1, 2 அறுவடையை திட்டமிட்டு, அதாவது மழை இருக்கும் நாட்கள் 1, 2 அந்த நாட்களில் அறுவடையை தவிர்த்து அதற்கு முன்கூட்டியே 31ஆம் தேதி, அதற்கு பிறகு 3ஆம் தேதி அறுவடை வைத்துக் கொள்ளணும். 1, 2 தேதியில் அறுவடை வைத்தால் இடையில மழை நனையும், மழையால் தானியங்கள் நனைய வாய்ப்பு இருக்கிறது. அப்படி அறுவடை அன்றைக்கு தான் செய்யணும்னா தார்பாலின் போன்ற வச்சுக்கணும். இது இன்றைக்கே திட்டமிட வேண்டும் என்பதற்கான இந்த அறிக்கை 31க்குள் முடிக்கணும். அதுக்காக பெரிய மழையெல்லாம் இல்லை, அவசரப்பட வேண்டாம். முதிர்ந்த நெல் தானியங்களை சேமித்ததற்கும் பக்குவப்படுத்தலுக்கும் பாதுகாத்தலுக்குமான இந்த அறிவிப்பு. அதுக்கு அடுத்தது 5, 6, 7 ஏற்கனவே 4, 5, 6 சொன்னோம். 5, 6, 7 அது திருவள்ளூர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் கடலோரம், சற்று உள்ளேயும் கூட நனைக்கலாம். கடலோரம் லேசாக பெய்யும் கடலோரம், ரொம்ப பெரிய மழையில். திருவள்ளூரை விட சென்னை கூடுதலாக இருக்கும்னு சொல்லியிருக்கோம். சென்னை விட செங்கல்பட்டுக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். நனைக்கும் மழை, லேசான மழை 5, 6, 7 5, 6, 7 தேதிகளில் அந்த மழைப்பொழிவு டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் இருக்கும். குறிப்பாக வேதாரண்யம், தலைஞாயிறு கடலோர பகுதி, முத்துப்பேட்டை மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட கடலோர பகுதி, ராமநாதபுரம் கடலோரம், தூத்துக்குடி கடலோரம் மற்றும் கடலூர் மாவட்டம், மயிலாடுதுறை மாவட்ட, நாகப்பட்டினம், அதாவது ஒட்டுமொத்த டெல்டா கடலோரம், கடலூர் கடலோரம் மற்றும் தென் கடலோரம் மிதமான மழை ஓரிரு இடங்களில் இருக்கலாம். சற்று கனமழை ஏதானும் ஒரு இடத்துல இருக்கலாம். ஆனால் பெரும்பாலும் கடலோரம் நனைக்கும், லேசாக பெய்யும், பரவலா இல்லை, ஆங்காங்கே. அதுவும் அறுவடைக்கான முன்னெச்சரிக்கை தான். அப்போ 1, 2 அதுக்கு அடுத்தது 5, 6, 7
இந்த பிப்ரவரி மாத 10 தேதிக்குள் 1, 2, 5, 6, 7 10க்கு பிறகு 12, 13 தெரியுது. ஆனால் அது 15, 16 தேதிகளில் தான் அது மழையாக, லேசாக மழையாக, மிதமான மழையாக மாறும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. பிப்ரவரி 15லிருந்து 28க்குள் 2 நிகழ்வு தெரியுது. அது 2இல் 1 முன்னேறி பெய்யலாம், 2இல் 1 முன்னேறி பெய்யலாம். அதாவது பிப்ரவரி 20 தேதிக்கு மேலே வருவது முன்னேறி பெய்வதற்கு வாய்ப்பு. 15 தேதியில் இருக்கிறது மீண்டும் டெல்டா மற்றும் வடகடலோரம், டெல்டா தென்கடலோரத்துக்கு இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் நிகழ்வு எல்லாமே மாலத்தீவு பகுதியை நோக்கி போகாம நேரடியாக இலங்கைக்கு தெற்கு புறம் வரும்பொழுது அப்படியே மாலத்தீவை நோக்கி முன்னேறினாலும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலோட போய் அடுத்த நிகழ்வோட இணைந்து விடுகிற காரணத்தினாலே மேற்கு மாவட்டங்களுக்கு மழை எட்டாமல் போகிறது. இருந்தாலும் வரக்கூடிய இந்த பிப்ரவரி மாத அடுத்த மாத பிப்ரவரி மாத இறுதி வரக்கூடிய நிகழ்வு எட்டி பிடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல மார்ச் ஒரு நிகழ்வும் எட்டி பிடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இது முழுமையாக நம்பிக்கையுடன் மழை பெய்யுங்கிற நம்பிக்கையை வைத்து ஏதேனும் பயிர்கள் செய்யக்கூடாது. மழை இருக்கும், இந்த அறுவடை பணிகள் இடையூறு செய்யும் மழைகள், இதை நம்ம திட்டமிட்டுக் கொள்ளணும். ஆனால் மழை இருக்கும், எந்த இடத்தில் எப்பொழுது பெய்யும், எந்த தேதியில் பெய்யும், எந்த மாவட்டங்களுக்கு எப்படி என்பது அப்பொழுதுதான் தெரிவிக்க முடியும். கண்டிப்பாக பிப்ரவரி இறுதி, மார்ச்லையும் ஒன்று இருக்கு. ஆக நிகழ்வுகள் கோடையிலும் இருக்கிறது. அடிக்கடி இலங்கைக்கு எட்டும், இலங்கையோட தென்கிழக்கு இலங்கைக்கு அடிக்கடி எட்டும். இன்னும் கொஞ்சம் முன்னேறி மத்திய இலங்கை, தென்னிலங்கை, ஒட்டுமொத்த தென்னிலங்கைக்கு எட்டும். சில நேரங்கள் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் வரைக்கும் எட்டும், சில நேரங்கள் டெல்டாவுக்கு எட்டும், சில நேரங்கள் டெல்டாவை தாண்டி வடகடலோரம் வரைக்கும் எட்டும், தென்கடலோரமும் எட்டும், சிலது உள் மாவட்டங்களுக்கும் எட்டும், சிலது மேற்கு வரைக்கும் எட்டும், சிலது கர்நாடகா வரைக்கும் எட்டும். ஆகவே எது எப்படி என்பதை சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு நிகழ்வாவது கர்நாடக எல்லையோரம் வரைக்கும் எட்டும். இதில் மார்ச் இறுதி வரை நிகழ்வுகள் இருக்கு. ஏப்ரல் மேலும் கோடை மழை இருக்கு. கோடை வெயிலும் சற்று குறைவாகத்தான் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்பொழுதைக்கு இருக்கக்கூடிய இந்த குளிர் வானிலை, மேகமூட்ட வானிலை, பனிப்பொழிவு வானிலை, இதெல்லாம் அளவாக இருக்கும். இந்த 6ஆம் தேதி, 5ஆம் தேதி, 6ஆம் தேதி நிகழ்வு விலகிய பிறகு, அதாவது 2 நிகழ்வும் கடந்த பிறகு, மேற்கத்திய இடையூறும் விலகிய பிறகு, உயரழுத்தம் சற்று நெருங்கி வந்து மூடு பனிப்பொழிவை, குளிர் பனிப்பொழிவை எல்லாம் ஏற்படுத்தும். நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே உள்ள நிகழ்வுகள் தற்பொழுது மடகாஸ்கர் மற்றும் மொரிஷியஸ் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் இருக்கிற காரணத்தினால பெருவாரியான ஈர்ப்பு இல்லை. அதற்கு பிறகு 6ஆம் தேதிக்கு பிறகு நிகழ்வு நிலநடுக்கோட்டை ஒட்டிய தெற்கு அரை பகுதியில் வந்து அமைந்து கொஞ்சம் குளிரை கொடுக்கும். அதனால தான் இடையில ஒரு 7ஆம் தேதியிலிருந்து 13, 14ஆம் தேதி வரைக்கும் ஒரு குளிர் வானிலை நிலவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குளிர், பனிப்பொழிவு, இந்த மூடுபனி இதெல்லாம் அமைய போகிறது 6லிருந்து 12ஆம் தேதி. ஆனால் உறைபனிக்கு வாய்ப்பில்லை, அச்சப்பட வேண்டாம். ஆக வானிலை அப்டேட்ஸோட இணைந்திருங்கள். இப்பொழுதைக்கு பெரிய மழை இல்லை, அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழை தான். அதாவது மிதமான மழை வரைக்கும் அதிகபட்சமாக, அதுவும் கடலோரம், தென்கடலோரம் வாய்ப்பு இருக்கு. அது 1, 2 மற்றும் 5, 6, 7. 6ஆம் தேதி சுப நிகழ்வு வைத்திருப்பவர்கள் அச்சப்பட வேண்டாம். நனைக்கும் மழை தான், அதுவும் பரவலாக இருக்காது. லேசாக மிதமாக இருந்தாலும் எங்காவது ஓரிடங்களில் தான் இருக்கும். ஆகவே அச்சப்பட வேண்டாம். அறுவடை விவசாயிகளுக்கான இது அறுவடைக்கு முன்னேற்பாடுகள் செய்வதற்கான ஆய்வறிக்கை. நன்றி.